ஒரு நாட்டில் மதம், சாதி, பாலினம், பிறந்த இடத்தின் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொன்ன இந்திய அரசியலமைப்பு சட்டம் மொழி அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லவே இல்லை. இதன் அடிப்படையிலேயே இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய தேசிய இனங்கள், இந்த தேசிய இனங்களின் உரிமைகளை மதிக்கவில்லை என்று பட்டமாக தெரியும். இதன் அடிப்படையில் தான் அரசியலமைப்பு சட்டம் 351வது பிரிவில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹிந்தியை பரப்புவதையும் ஊக்குவிப்பதையும் இந்திய ஒன்றிய அரசின் கடமையாக சொல்லுது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 351வது பிரிவு. அது எவ்வகைப்பட்ட இந்தியாக இருக்க வேண்டும் என்றால், சமஸ்கிருத சொற்களில், குறிப்பாக பல்வேறு மொழிகளிலிருந்து ஹிந்தியை வளப்படுத்தலாம். ஆனால் முதன்மையாக சமஸ்கிருத சொல்லில் அதன் சொற்களஞ்சியங்களிலிருந்து சொற்களை எடுத்து வளமைப்படுத்தக்கூடிய, செழுமைப்படுத்திய ஹிந்தியை நாம் பரப்புவதையும் ஊக்குவிப்பதையும் ஒன்றிய அரசின் கடமையாக இருக்க வேண்டும் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது. இது 351வது பிரிவு. இதன் அடிப்படையில் ஹிந்தியை திணிப்பது, ஹிந்தியை பரப்புவிப்பது, ஹிந்தியை ஊக்குவிப்பது, ஹிந்தி பேசாத மாநிலங்கள் ஹிந்தியை படிக்க கட்டாயப்படுத்துவது தவறு அல்ல. அப்படித்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது. அதுவும் எப்படிப்பட்ட ஹிந்தின்னு சொல்லுதுன்னா, சமஸ்கிருத சொற்களில் இருந்து எடுத்து உருவப்பட்ட ஹிந்தியை வைக்கணும்னு சொல்லுது. அதனால்தான் முதல்ல ஹிந்தி அரபு மொழி சொற்களாலும், பார்சி மொழி சொற்களாலும், உள்ளூர் கிளைமொழி சொற்களாலும், ஹிந்துஸ்தானி மொழி சொற்களாலும் உருவானது தான் ஹிந்தின்ற மொழியே. ஆனால் இன்னைக்கு RSS, BJP இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க, குறிப்பா இதில் இருக்கக்கூடிய அரபு மொழி சொற்களை உருவிட்டு முழுக்க முழுக்க சமஸ்கிருதத்திலிருந்து சொற்களை கொண்டு ஹிந்தியை வடிவமைக்க வேண்டும், கட்டமைக்க வேண்டும், இந்த அரபு மொழி சொற்களை எல்லாம் நீக்க வேண்டும் அப்படின்னு தான் இவங்க சொல்லக்கூடியது. அத்தகைய மொழியை, அத்தகைய இந்தி வடிவத்தை தான் இன்னைக்கு நாமெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பள்ளி கல்லூரிகளில் எங்கெல்லாம் ஹிந்தி கற்பிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இந்த சமஸ்கிருத வழிபட்ட ஹிந்தியை தான் கற்பிக்கிறார்கள். அதை தான் இந்திய அரசும் வலியுறுத்துகிறது. அதை ஒன்றிய அரசின் கடமை என்று சொல்லுது. அடிப்படையில் இது ஒரு மொழி தீண்டாமை. அப்போ இப்படிப்பட்ட நிலைமை